எல்லாருக்கும் வணக்கம். 5 மினிட்ஸ் அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே சீரியஸானது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவரோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் இப்போ வெளியாகி இருக்கு. பல வருஷமா அவரோட அந்த பெரிய சக்தி வாய்ந்த நண்பர்கள் வட்டம் பத்தி நாம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இதுல பதில் இருக்குமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அவங்க சொன்ன பொய்களை பத்தி பார்ப்போம். அப்புறம் அவரோட அந்த உள்வட்டத்துல யார் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரசியல் தொடர்புகள் எப்படி இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்குச்சுன்னு பார்ப்போம். அவங்க பேசிக்கிட்ட அந்த ரகசிய மொழியையும் டீகோட் பண்ண முயற்சி பண்ணுவோம். கடைசியா இது வெறும் ஒருத்தரோட தப்பு இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குங்கிறத பத்தியும் அலசுவோம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான சில பேர் சொன்ன அப்பட்டமான பொய்கள் இருந்துதான். இவங்க வெளியில ஒண்ணு பேசுறாங்க, ஆனா கதவுக்கு பின்னால நடக்கிறதே வேற. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல எலான் மஸ்க், உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர். அவர் பொதுவெளியில என்ன சொன்னாருன்னு பாருங்க. எப்ஸ்டீன் என்ன அவரோட தீவுக்கு வர சொன்னாரு, ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஆனா அவரோட பிரைவேட் இமெயில்ஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? எப்ஸ்டீன் ஒரு தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளின்னு ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் மஸ்க் அவருக்கு அனுப்பின ஒரு இமெயில்ல, அந்த தீவுல எந்த ராத்திரி பயங்கரமான பார்ட்டி நடக்கும்னு சொல்லுங்க, எனக்கு அமைதியான தீவு அனுபவம் எல்லாம் வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கும் அவர் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இந்த மாதிரி முரணா பேசினது எலான் மஸ்க் மட்டும் இல்ல, பில் கேட்ஸ் கூட அப்படிதான். அவர் என்ன சொன்னார்னா, ஆமா அவரை சந்திச்சது ஒரு தப்பு தான், ஆனா அதுக்கும் அந்த மாதிரி தவறான நடத்தைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னார். ஆனா அவரோட முன்னாள் மனைவி மெலிண்டா கேட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கடவுளே, அந்த பெண்களுக்கு எப்படி இதெல்லாம் நடந்தது, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேச்சும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது ஏதோ 1-2 பேர் சொன்ன பொய் மட்டும் கிடையாது. டெக்னாலஜி, மீடியான்னு பெரிய துறைகள்ல இருக்கிற பெரிய தலைகளெல்லாம் சேர்ந்த ஒரு உள்வட்டமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உறவுகள் எல்லாம் எப்ஸ்டீன் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. பாருங்க, 2008லேயே அவர் ஒரு தண்டிக்கப்பட்ட பாலியல் குற்றவாளியா பதிவு செய்யப்பட்டார். அதுக்கப்புறமும் 2012ல மஸ்க் பார்ட்டி பத்தி கேட்கிறார். 2014ல லிங்க்டின் நிறுவனர் ரீட் ஹாஃப்மேன் அவரோட தீவுக்கு போறார். 2015ல பேபால் நிறுவனர் பீட்டர் தியல் பிசினஸ் டீல் பண்றார். 2017 வரைக்கும் வூடி ஆலன் டின்னர் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதாவது எல்லாம் தெரிஞ்சேதான் நடந்திருக்கு. சிலிகான் வேலியிலிருந்து யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. லிங்க்டின் ஆரம்பிச்ச ரீட் ஹாஃப்மேன் தீவுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்ஸ்டீன் மேல வந்த நெகட்டிவ் நியூஸை எப்படி சரி பண்றதுன்னு உதவி பண்றதாவும் சொல்லியிருக்காரு. பேபால் ஆரம்பிச்ச பீட்டர் தியல் பேரு 2000 தடவைக்கு மேல இந்த ஃபைல்ஸ்ல வருது. 2015ல $40 மில்லியன் வரைக்கும் எப்ஸ்டீன் கூட சேர்ந்து முதலீடு பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரபல டாக்டர் பீட்டர் அட்டியா பேரு கிட்டத்தட்ட 2000 தடவை வருது. அவர் மியாமி ஹெரால்ட் நியூஸ் படிச்சு அவருக்கு ரொம்ப அருவருப்பா இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்ஸ்டீனுக்கு இமெயில் அனுப்பியிருக்காரு. 7000 யோசிச்சு பாருங்க, 7000 தடவை. ஆஸ்கார் ஜெயிச்ச டைரக்டர் வூடி ஆலனோட பேர் இந்த ஃபைல்ஸ்ல வருது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. வுடி ஆலன் எப்ஸ்டீன் தண்டனை வாங்கினதுக்கு அப்புறமும் அவரோட தீவுக்கும் நியூ மெக்சிகோ பண்ணை வீட்டுக்கும் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார். நியூயார்க், பாரிஸ்னு பல இடங்கள்ல டின்னர் ஏற்பாடு செஞ்சிருக்கார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்ஸ்டீனோட உலகம் ஏதோ ஒரு ரகசிய சதி கிடையாது, அது நாம கொண்டாடுற பெரிய பெரிய பிரபலங்களால நிறைஞ்சிருந்தது. இப்போ நாம பார்க்க போறது இன்னும் அதிர்ச்சியானது. இந்த நெட்வொர்க் வெறும் டெக்னாலஜி, சினிமா உலகத்தோட நிக்கல, உலக அரசியலோட உச்சம் வரைக்கும் போயிருக்கு. பணம், உளவுத்துறை, அதிகாரம்னு எல்லாம் ஒன்னா கலந்திருக்கு. 4000க்கும் மேல. இதென்ன நம்பர் தெரியுமா? இஸ்ரேலோட முன்னாள் பிரதமர் யஹூட் பராக்கோட பேரு இத்தனை தடவை இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு முன்னாள் பிரதமருக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னு. இது ஏதோ சாதாரண நட்பு மாதிரி தெரியல. 2013லிருந்து 2017 வரைக்கும் குறைஞ்சது 40 தடவை மீட் பண்ணிருக்காங்க. எப்ஸ்டீன் பராக்கோட கம்பெனிக்கு பணம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பராக்கோட ரகசிய ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. ராணுவம், அரசியல்னு பல விஷயங்களை விவாதிச்சிருக்காங்க. பராக்கின் நியூயார்க் அபார்ட்மெண்ட்ல அடிக்கடி தங்குனதால அங்க வேலை செஞ்சவங்க இது அவரோட அபார்ட்மெண்ட் மாதிரியே ஆகிடுச்சுன்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. இந்த கனெக்ஷன்ஸ் பிரிட்டிஷ் அரசாங்கம் வரைக்கும் போயிருக்கு. டோனி பிளேயரோட முக்கிய ஆலோசகரா இருந்த பீட்டர் மாண்டல்சன் எப்ஸ்டீனுக்கு சட்டவிரோதமா ரகசிய தகவல்களை அனுப்பியிருக்காரு. இதுல 500 பில்லியன் யூரோ பெய்லவுட் பத்தின முன்னறிவிப்பும் அடங்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இங்க பாருங்க, கேத்ரின் ரம்லர் அமெரிக்க அதிபர் ஒபாமாவோட வெள்ளை மாளிகை ஆலோசகரா இருந்தவங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தோட தலைமை சட்ட அதிகாரியாவும் இருந்தவங்க. இவ்ளோ பெரிய பதவிகள்ல இருந்தவங்க எப்ஸ்டீன் தண்டனை வாங்கின பல வருஷங்களுக்கு அப்புறமும் அவரோட விமானத்துல போயிருக்காங்க, அவரோட தீவுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்புள்ள பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? சரி,
இப்ப நாம கடைசி லேயருக்கு வந்திருக்கோம். இதுதான் எல்லாத்தையும் விட பயங்கரமான உண்மை. அவங்க செஞ்ச குற்றங்களை பத்தி எப்படி ஒரு ரகசிய மொழியில ஆனா வெளிப்படையா பேசிக்கிட்டாங்கன்னு பார்க்க போறோம். இந்த இமெயில பாருங்க. துபாயில ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர் டிபி வேர்ல்ட் சிஇஓ சுல்தான் அகமது பின் சுலைம் எப்ஸ்டீனுக்கு அனுப்புனது. அதுல எனக்கு அந்த சித்திரவதை வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு இருக்கு. எவ்ளோ சாதாரணமா இந்த கொடூரத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிட்சா கேட்னு ஒரு சதி கோட்பாடு இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? அதாவது உணவு வார்த்தைகளை கோட் வேர்டா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணாங்க. ஆனா இந்த இமெயில்ஸ்ல பாருங்க, அதுதான் நிஜமாவே நடந்திருக்கு. பிட்சாங்கிற வார்த்தை 900 தடவைக்கு மேல வருது. ஒரு இமெயில்ல மறுபடியும் பிட்சாவும் கிரேப் சோடாவும் சாப்பிடலாம், இது வேற யாருக்கும் புரியாதுன்னு இருக்கு. அதே போல உண்மையான உணவை குறிக்காம கோட் வேர்டா யூஸ் பண்றத தெளிவுபடுத்த அவர் லஞ்ச் வேணாம் ஸ்நாக்ஸ் வேணான்னு சொன்னார்னு இருக்கு. பல் மருத்துவர்னு ஒரு வார்த்தை, அது பணம் உடல் ரீதியான துன்புறுத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கான கோட் வேர்டா இருக்கு. இந்த கோட் வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, நேரடியான ஆதாரங்களும் இருக்கு. துபாயில இருந்து ஒரு கோடீஸ்வரர் அனுப்பின இமெயில்ல உக்ரைன்ல இருந்தும் மால்டோவியாவில இருந்தும் வந்தவங்க பெரிய ஏமாற்றம்னு இருக்கு. இன்னொரு இமெயில்ல ஒரு ஜாலியான ராத்திரிக்கு நன்றி, உங்களோட சின்ன பொண்ணு கொஞ்சம் சேட்டக்காரின்னு இருக்கு. ஒரு இமெயில் அட்டாச்மெண்ட்ல வெறும் வயது 11ன்னு மட்டும் இருக்கு. அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் பார்த்த சில ஃபைல்ஸ்ல 9 வயசு சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் பத்தி கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மறுக்க முடியாத ஆதாரங்கள். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? இது வெறும் ஒருத்தரோட குற்றங்கள் பத்தின கதை இல்ல, அவனை பாதுகாத்த ஒரு முழு சிஸ்டம் பத்தின கதை. 14.6 டெராபைட்ஸ். இது எவ்வளோ டேட்டான்னு யோசிச்சு பாருங்க. எப்ஸ்டீனோட டிவைஸ்ல இருந்து FBI கண்டுபிடிச்ச ஆபாசமான விஷயங்களோட அளவு இது. இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சும் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு கூட்டாளிகளே இல்லையாம். இதை நம்ப முடியுதா? இந்த ஃபைல்ஸ் நிரூபிக்கிற விஷயம் என்னன்னா, எப்ஸ்டீன் வெறும் ஒரு பாலியல் குற்றவாளி மட்டும் இல்ல. அவர் பணம், உளவுத்துறை, அதிகாரம்னு மூணும் சந்திக்கிற இடத்துல இருந்த ஒரு முக்கியமான ஆள். அவரை தடுக்க வேண்டிய சிஸ்டமே அவரை பாதுகாத்திருக்கு. அதனால இது சிஸ்டமோட தோல்வி கிடையாது. இந்த சிஸ்டம் இப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது டாப்ல இருக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்கு. ஏன் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் முழுசா வெளியிடப்படல? அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதா மார்ஜோரி டெய்லர் கிரீன் ஒரு விஷயத்தை கோட் பண்றாங்க. மார்ஜோரி, என் நண்பர்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த ஒரு வரிய போதும் இந்த மறைப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க. குற்றம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சக்தி வாய்ந்த நண்பர்களை காப்பாத்தணும். அப்போ இதுதான் சிஸ்டம்னா இதுக்கப்புறம் என்ன? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெறும் கடந்த கால கதை கிடையாது. இது நம்மளோட நிகழ்காலத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி. இப்படி ஒரு சிஸ்டம் தான் நம்மள சுத்தி இயங்கிட்டு இருக்குன்னா, இது நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருதுங்கிற ஒரு பெரிய கேள்வியே இது நமக்கு முன்னாடி வைக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.